الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நமது மார்க்கம் வாழ்க்கைக்கான வணக்கத்திற்கான வழிகாட்டி. நமது வணக்கங்களிலும் நமது வாழ்க்கை முறைகளிலும் சடங்குகளுக்கோ சம்பிரதாயங்களுக்கோ மார்க்கம் இடமளிக்கிறது. நம்முடைய வணக்கங்கள் அது முழுக்க முழுக்க சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்டது. தொழுகையிலிருந்து ஒழு செய்வதிலிருந்து அனைத்தும் சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்டது. ஹஜ் சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்டது. இப்படி எல்லா வணக்கங்களும் சட்ட திட்டங்களை அடிப்படையாக கொண்டது. அதே போன்று வாழ்க்கை வழிமுறைகளிலும் மார்க்கம் சட்டமாக அறிமுகப்படுத்துகிறது. நிக்காஹுக்கு சட்டங்கள் இருக்கு. நிக்காஹு சேர்ந்து வாழ முடியற பிரியணும், அதுக்கும் சட்ட திட்டங்கள் இருக்கு. வஃபாத் ஆயிட்டாரு, அதுலேயும் சட்ட திட்டங்கள் இருக்கு. அடக்கணும், அதுலேயும் சட்ட திட்டங்கள் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுலேயும் சட்ட திட்டங்கள் இருக்கு. இப்படி வாழ்க்கை நடைமுறையிலையும் பல சட்ட திட்டங்கள். சரி, வணக்கம்னு பார்த்தா அதுலேயும் பல சட்ட திட்டங்கள். ஆக சட்டங்களை உள்ளடக்கியது நமது மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சட்டங்கள் அறியாமல் ஒரு மனிதர் வணக்கத்தையும் நிறைவேற்ற முடியாது, இஸ்லாம் காட்டிய வழிமுறையையும் நிறைவேற்ற முடியாது. ஒருத்தர் தொழுகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். தன்னுடைய நேரங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பள்ளிவாசல்களுக்காக வர்றார். வந்துட்டு இவர் தொழுகிறாரு. இவர் எவ்வளவு முயற்சி செய்து, இவர் எவ்வளவு விருப்பப்பட்டு, எவ்வளவு மெனக்கெட்டு தொழுதாலும் அந்த தொழுகைக்கான சட்டத்திட்டங்கள் அதுல முறையா இல்லைன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு அங்கே விஷயம் இல்லை. இவர் என்ன செய்யறாரு அங்கே அது விஷயம் இல்லை. இவருடைய தொழுகை சட்டத்துக்கு உட்பட்டு வருதா இல்லையா? வந்தா அந்த தொழுகை சட்டத்துல கட்டுப்படலன்னா அது தொழுகை இல்லை. இவர் எவ்வளவுதான் தன்னைத்தானே அழகாக தொழுகிறதாக எண்ணிக்கொண்டாலும் சரி. ஆக அந்த அடிப்படையில் மார்க்கம் சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்டது. சட்டங்களை தெரியாம எந்த முஸ்லிமும் வாழவே முடியாது, வாழவே கூடாது. பள்ளிக்கு வர்றேன், நான் தொழுகிறேன் என்றால் தொழுகையுடைய சட்டம் திட்டம் தெரியாமல் நான் தொழுகவே கூடாது. அது ஒரு கற்பனையும் எண்ணி பார்க்க முடியாத ஒண்ணு. எப்படி? இப்ப எனக்கு கரண்ட்டை பத்தி தெரியாது. என்கிட்ட இந்த போர்டு, எலக்ட்ரிக் போர்டு இருக்கு, சுவிட்ச் போர்டு இருக்கு. அதை கலட்டி வேலை பாருங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அதை பத்தி எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இபாதத்துகள், அதை கட்டாயம் தெரிஞ்சு ஆகணும், இல்ல தெரியாமலேயே தொழுதுக்கலாம் அப்படி ஒரு நிலைப்பாடே கிடையாது. தெரியாமலே நோன்பு வச்சுக்கலாம், நோன்புடைய சட்ட திட்டம் வேண்டாம், அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், நோன்பு வச்சுக்குவோம். எல்லாரும் வைக்கிறத பார்ப்போம், வச்சிருவோங்க. எல்லாரும் பள்ளியில தொழுகிறாங்க, அப்படியே பார்ப்போம். பார்த்தோம்னா அது போக போக என்ன தெரியுதோ அதை வச்சு தெரிஞ்சு தொழுதுருவோங்க. இது தொழுகையா இருக்காதுங்க. அல்லாஹ் கிட்ட இது தொழுகை கிடையாது. இது பேர் குனிந்து எந்திருக்கிறது. 50 பேர் தொழுகிறோம், 50 பேர் குனிஞ்சு எந்திருக்கிறோம். இதுல எத்தனை பேருடைய தொழுகையோ அது சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தா அது பேர் தொழுகை. இல்லைன்னா அவர் குனிஞ்சு எந்திரிச்சிருக்காரு. அல்லாஹ் ஒரு நன்மை கூட ஒன்றுக்கும் இல்லாம போயிடும். சட்டங்கள் அறிவது கட்டாயம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சட்டங்கள் தெரியல, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தெரியலைன்னா போய் கேட்பாங்க. கண்ணியத்து கொடுத்தாங்களே, சட்டங்கள் தெரியாமல் செய்கிறது மிகப்பெரிய விளைவையும் ஏற்படுத்திடும். முதல்ல நான் விளைவை சொல்றேன்.
கண்ணியத்துக்கு ஒரு சமயத்துல சஹாபாக்கள் போருக்குள்ள போயிருக்கிறாங்க, போர் மைதானத்துல போருக்காக போயிருக்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாயிருது. இவங்க போருக்காக போன தேசம் குளிர் பிரதேசம். இப்படி போன நேரத்துல அந்த சஹாபிக்கு இயல்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார். அவருக்கு ஸ்கலிதம் வெளிப்பட்டு குளிப்பு கடமையாகி இருக்கு. மார்க்கத்துல தண்ணீரால ஒழு செய்ய முடியாத நிலை உண்டானால் தயமம்னு சொல்லி ஒரு மாற்று வழிமுறை இருக்கு. ஒழு செய்வதற்கு பதிலாக தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போன்று தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டால் குளிப்பிற்கு பகரமாகவும் தயமம் செய்து கொள்ளலாம். இது மார்க்கத்தின் சட்டம். அந்த நேரத்துல அந்த சஹாபி தனக்கு குளிப்பு கடமையாகி இருக்குங்கிறத சொல்றாரு. அந்த இடத்துல தவறுதலாக சட்டம் சொல்லப்படுது, நீங்க குளிச்சுதான் ஆகணும். ஒழுவுக்கு பகரமா வேண்டுமானால் தயமம் செய்து கொள்ளலாம், ஆனால் குளிப்பிற்கு பகரமாக தயமம் செய்ய முடியாதுன்னு தவறான சட்டம் அந்த இடத்துல சொல்லப்படுது. அந்த சஹாபி குளிக்கிறாங்க. ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பு இருக்கிறது, குளிர் பிரதேசம். அதே நேரத்துல குளிச்சாங்க. அந்த சஹாபி அதே நிலையில வஃபாத்தாக ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்துச்சு. யார் தவறுதலாக மசாயில் சொன்னாரோ அவரை பார்த்து நபி அவர்கள் நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய தவறான மசாயில்னால்தான் அவர் இறந்திருக்கிறாங்க, நீங்க செஞ்ச தவறு, நீங்கள் கொலை செஞ்சிருக்கிறீங்க. அப்படி வந்து கண்டிச்சாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட ஒரு அழகிய தன்மை, என்ன விஷயம் வந்தாலும் நேரடியா நபி அவங்களை போய் கேட்டுருவாங்க. எந்த அமலையும் நம்மளாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வரமாட்டாங்க. பார்த்து செஞ்சிருவோங்க அப்படி வரமாட்டாங்க. போய் நின்று கேட்பாங்க. ஒரு சமயத்துல 2 சஹாபாக்கள் பயணத்துல போறாங்க. போனவர்கள் தொழுகையுடைய நேரம் வருது, தண்ணீர் தேடி பார்க்குறாங்க, தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த இடத்துல தண்ணி இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா தயமம் செஞ்சு தொழுகலாம். மார்க்கெட்ல அனுமதி இருக்கு. தண்ணி இல்லாத இடத்துல மாட்டிக்கொண்டா தயமம் செஞ்சு தொழுகலாம். இப்ப 2 சஹாபாக்களும் தயமம் செஞ்சு தொழுதுட்டாங்க. அந்த நேர தொழுகையை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பயணத்தை தொடர்றாங்க. பயணத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க. போற வழியில இன்னும் அந்த தொழுகைக்கான அந்த உரிய வக்து முடியல. உதாரணமா லுகர் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் லுகருக்கு மதியம் இந்த 12:45 இருந்து சாயந்தரம் 4:30 4:45 வரைக்கும் லுகருக்கு ஒரு நீண்ட நேரம் இருக்கு. இது போன்ற ஒரு நீண்ட நேர தொழுகை. அந்த தொழுகையில இவர்கள் தொழுதுட்டாங்க. பயணத்துல தொடர்ந்து போய் கொண்டு இருக்காங்க. தொழுகையுடைய அந்த தொழுகைக்கான நேரம் இன்னும் முடியல. அதுக்குள்ளார தண்ணீர் கிடைச்சிருச்சு. தண்ணீர் கிடைச்சிருச்சு. இப்ப 2 சஹாபாக்கள்ல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஒரு சுவாமி சொல்றாங்க, நம்ம தண்ணி இல்ல தயமம் செஞ்சு தொழுதுட்டோம், ஆனா வக்து இன்னும் முடியல. அதனால நம்ம திரும்பி தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி திரும்பி தொழுதுறாங்க. இன்னொரு சஹாபி அதான் தயமம் செஞ்சு தொழுதாச்சு, திரும்பி எதுக்கு தொழுகணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு சஹாபி தொழுக. இந்த 2 சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் முடியுது. 2 சஹாபாக்களும் சஃபரை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. யார சொல்லலாம் நடந்ததை சொல்றாங்க. யார சொல்ல நம்ம இந்த மாதிரி பயணத்துக்கு வந்தால் இந்த மாதிரி நடந்துச்சு, ஒருத்தர் திரும்பி தொழுதுருக்கோம், ஒருத்தர் திரும்பி தொழுதலை. யார சொல்லலாம் நபி அவங்க 2 பேருடைய செயல்பாடை கேட்டுட்டு சொன்னாங்க, யார் ஒருவர் திரும்பி தொழுகலையோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, அஷபத சுன்னா, நீங்கள் சுன்னாவை அடைந்து விட்டீர்கள், அதாவது சரியத்தின்படி முறையாக செயல்பட்டுள்ளீர்கள். ஏற்கனவே தொழுதுட்டா திரும்பி தொழுக தேவையில்லை. சரி, 2 தடவை தொழுதுருக்காரு ஒருத்தர், தண்ணி கிடைச்சோன்னா திரும்பி ஒரு தடவை ஒளி செஞ்சு தொழுதாரு. அவர்கிட்ட சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தை, உங்களுக்கு 2 தடவை கூலி இருக்கு. தயமம் செஞ்சு தொழுதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கு. தண்ணி கிடைச்சோன்னா ஒளி செஞ்சு தொழுதீங்களா, அதுக்கு ஒரு கூலி இருக்கு, 2 கூலி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நம்பி ஒன்று அங்கீகரிச்சாங்க. இங்க ஏதோ நடந்து போச்சுங்க, அடுத்த வட்டு தொழுகையாச்சு, அடுத்தடுத்து தொழுதுட்டு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு விட்டுறாங்க. நடந்த நிகழ்வை தூக்கிக்கிட்டு நபியவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, சொல்ல இது என்ன ஆச்சு, இது எப்படி, நாங்கள் எப்படி இதை முடிவெடுக்கிறது, இதுக்கு என்ன எது சரி, நாங்கள் இப்படி செஞ்சுட்டோம், உடனே வக்து முடியக்குள்ள ஏதோ செயல்பாடு செய்யணும், நாங்கள் செஞ்சுட்டோம், செஞ்சதுல எது சரி எது தப்பு எனக்கு சொல்லியிருந்தேன். நேராக நபியவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கணும்
மார்க்க சட்ட திட்டங்கள் தெரியலைன்னா தொழிலை சார்ந்த விஷயங்களை நாம் கேட்டு கட்டாயம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்க்குற முனிசல்லாலேஷன் பல இடங்களில் பெரும் சகாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. யார் சொல்ல எனக்கு இதுக்கு நம்ம சார் இதுக்கு என்ன இதை நான் எப்படி செய்யறது எப்படி நான் செய்யணும் எல்லா சகாபாக்களும் கேட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்புடைய காலம் நபி அவர்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம். அதே மாதிரி விஷயங்கள ஹத்துடைய விஷயத்துல வெட்கம் இருக்கக்கூடாது. முதல் விஷயம் சத்தியம் சார்ந்த விஷயம், மார்க்கம் சார்ந்த விஷயம், அதுல எந்த வெட்கமும் இருக்கக்கூடாது. என்னப்பா இதை பத்தி எப்படிப்பா கேட்கறது? அப்படி இல்லை. ஷரியத்துல வெட்கத்தினுடைய எந்த விஷயமும் இல்லை. வெட்கத்தை பத்தி கேட்க முடியாது அப்படின்னு எதுவும் இல்லை. வாழ்க்கை நடைமுறை சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் தவறில்லை. வெட்கக்கேடான செயல் தான் செய்யக்கூடாது. வாழ்க்கைக்கு மாற்றமான வெட்கக்கேடான செயல் தான் தவிர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொல் செயல் வெட்கமாக ஆகாது. வாழ்க்கை வழிமுறை வெட்கமாக ஆகாது. நபிசுல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு நோன்பாளி மனைவியை முத்தமிட்டுட்டா நோன்பு முடியுமா? நோன்பு வைத்த நிலையில மனைவியினோட இணையக்கூடாது, உடலுறவு வரக்கூடாது. ஆனா நோன்பாளி முத்தமிட்டார், நோன்பு முறிஞ்சிருமா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பெரிய சஹாபி, ஜலீலுல் கதர் சஹாபி, பல கல்வி ஞானங்கள் உள்ள சஹாபி. ஆனா தனக்கு ஒரு சின்ன மசாயில் தெரியல, போய் கேட்கறதுக்கு வைக்கப்படல. நபிசுல்லாஹு சொன்னாங்க, இல்ல நோம்ப முடியாது. அதை சொல்றதுல இன்னும் கொஞ்சம் புரிய வச்சு சொன்னாங்க நபியவங்க, நீங்க வாய்ப்பு பிடிச்சா நோம்ப முடியுமா? இல்லை யார சொல்லலாம், வாய்ப்பு பிடிச்சா அப்படி நோம்ப முடியும். வாய்ப்பு பிடிக்கிறதுனா நோம்ப முடியாதுன்னா முத்தமிட்டாலும் நோம்ப முடியாது. இதுல ஒன்றும் வெளிப்படையான எந்த பெரிய செயல்பாடுகளும் கிடையாது. உதட அசைவுகள் என்பது பெரிய செயல்பாடு இல்லை, அதனால நோம்ப முடியாது. அந்த விஷயத்தை நபியவங்க புரிய வச்சாங்க. இன்னொரு பெண்மணி இருந்தாங்க. பெண்மணிகள் பல நபர்கள் நபியவங்கள்ட்ட மசாயில கேட்பாங்க. பெண்கள் நபியவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எப்பொழுதும் ஆண்கள் நிறைந்த மஜ்லிஸா இருக்கும் நபியவங்களுடைய சபை. கேட்கறது கொஞ்சம் சிரமமானது. ஆனால் அப்படி இருந்துமே கூட சஹாபி பெண்மணிகள் ஒதுங்கிடல. தனக்கு என்ன சந்தேகனாலும் அது வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சந்தேகமானவனாக இருந்தாலும் அதுக்கு தாராளமாக தைரியமா கேட்டாங்க. ஒருமுறை ஹஸ்ஆமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபியவங்க வர்றாங்க. யார சொல்லலாம், எனது தந்தைக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்துச்சு. அவர் செல்வந்தர். ஆனால் அதை நிறைவேற்றாமலேயே அவர் வஃபாத்தாக ஆயிட்டார். இப்போ யார சொல்லலாம், நான் நினைக்கிறேன் அவருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செஞ்சு அந்த நன்மையை என் தந்தைக்கு நான் எடுத்து வச்சேன்னா அந்த நன்மை என் தந்தைக்கு கிடைக்குமா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. நபியவங்க இங்கேயும் ஒரு விதமாக வெறும் பதிலை மட்டும் சொல்லிடாம புரிய வைக்கிறாங்க. அம்மா, உங்க தந்தைக்கு ஏதாவது கடன் இருந்து, உங்க அக்கா யார்கிட்டையாவது கடன் வாங்கி இருந்து அந்த கடனை நீங்க நிறைவேற்றினா கடன் நிறைவேற்றின மாதிரி தானே அப்படின்னா. ஆமா யார சொல்லலாம், யார் நிறைவேற்றினா என்ன, கடன் போய் சேர்ந்துருச்சுன்னா போதும், நிறைவேற்றின மாதிரி தான் யார சொல்லலாம். அப்புறம் நபியை வச்சுனாங்க, அதே மாதிரி இது தைரியம்லா, இது அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய கடன். இதை நீங்க நிறைவேற்றுறது ரொம்ப தகுதியானது, தாராளமாக நீங்க ஹஜ் செய்யலாம் உங்க தந்தைக்கு பகரமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கொடுத்தாங்க. பல நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டிருக்காரு, நபியோட போய் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கட்டம் சஹாபாக்கள் அவங்களுடைய காலகட்டங்கள்லையும் ஏதாவது விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா மக்கள்ல இருக்கக்கூடிய பெரும் ஆளுங்களை, மக்கள்ல இருக்கக்கூடிய பெரும் கல்வியாளர்களை அழைச்சு மஸ்ரா செய்வாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் உடனடியாக தானான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மஸ்ரா செய்வாங்க. இந்த மசாயில் சம்பந்தமாக நீங்க நபியவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கீங்களா, அது கேட்டிருந்தேன்னு சொன்னாங்க, அதை வச்சு பதில் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மற்ற சகாபாக்களை மஸ்ரா செய்ய சொல்லி அவர்கள் மூலியமாக முடிவெடுத்து தீர்ப்பளிப்பாங்க. அப்படியும் இல்லையா, சஹாபி பெண்மணிகள்கிட்ட அனுப்பி, நபிமாருடைய மனைவிமார்கள்ட்ட அனுப்பி மசாயில கேட்பாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது கூடுங்கிறதுக்காக, இதெல்லாம் நாம் பேசுறதுக்கு தயாராகுங்கிறதுக்காக சில மசாயில்களை முன்வைக்கிறோம். பாருங்க, மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் ஒரு சஹாபாக்கள் மத்தியில் ஒரு விதமான புரிதல் இருந்துச்சு. அதாவது
ஒருத்தர் உடல் உறவு கொண்டார், ஒருத்தர் உடல் உறவு கொண்டார். ஆனால் அந்த உடல் உறவு கொண்ட அந்த ஆணிற்கு விந்து வெளியாகல அப்படின்னு சொன்னா குளிப்பு கடமை இல்லையோ அப்படின்னு சொல்லி சில சகாபாக்கள் நினைச்சாங்க. இந்த பிரச்சனை பல சகாபாக்கிட்ட தெரிய இந்த பிரச்சனை உமர் ரலியல்லாஹு சபைக்கு வருது. அப்ப சகாபாக்கள் ரெண்டு விதமாக கருத்தை சொல்றாங்க. இதை பத்தி யாராலையும் உறுதியான தகவலை சொல்ல முடியல. நபிமார்கள் நபிசுல்லாஹுடைய மனைவிக்கு தான் இது மனைவிமார்களுக்கு தான் இது சம்பந்தமாக சொல்ல முடியுங்கிறத அறிஞ்சு முதல்ல ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு அது சம்பந்தமான மசாயில் தெரியலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இதே மசாயில் கொண்டு போகப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, உடலுறவு கொண்டால் விந்து வெளியாகலனாலும் குளிப்பு கடமையாயிரும் அப்படிங்கிற அந்த மசாயில வெளிப்படுத்தினாங்க. இது திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் தவறு கிடையாது. மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல எந்த வெட்கமும் எந்த கூச்சமும் நம்மளை தடுத்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் நாம் அவசியமான சில மசாயங்களை கட்டாயம் தெரிஞ்சாகும். அதுல நம்ம அன்றாடம் செய்யறது தொழுகை. தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் இருக்கு. சுத்தத்துல ஒழுவுடைய சுத்தம் இருக்கு, குளிப்பினுடைய சுத்தம் இருக்கு. அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். குளிப்பின் பர்லுகள் 3 இருக்கு. ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா இவரா ஒரு இஷ்டத்துக்கு குளிக்கிற குளிப்பு கிடையாது. சரியத்துல குளிப்புல 3 பர்ல் இருக்கு. ஒண்ணு வாயில தண்ணியை செலுத்தி வாய்க்கு குளிக்கணும். நல்ல முறையில தொண்டை வரைக்கும் தண்ணீர் போகிற மாதிரி ஹரஹரா செஞ்சு வாய்க்கு குளிக்கணும். இது ஒரு பர்ல். 2வது குளிப்புல நாசிக்கு நீர் செலுத்துறது ஒரு பர்ல். குளிக்கிறவரு சும்மா குளிச்சுட்டு இவரா வந்துட்டாருன்னா குளிப்பாகாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அதை வெளியாக்குறது, நாசியை சுத்தம் செய்யறது 2வது பர்ல். 3வது உடல் முழுக்க நனைகிற மாதிரி குளிக்கணும். உடம்புல எந்த இடத்துலையும் நனையாம இருந்துடக்கூடாது. சாதாரண குளியலை விட குளிப்பு கடமையான நிலையில ரொம்ப கவனத்தோட குளிக்கணும். உடல்ல எந்த பகுதியிலும், குறிப்பாக காதுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, 2 கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி, முழு தலையில இருக்கக்கூடிய அனைத்து முடியும் நனையுதான் பார்க்கறது. தாடி அதிகமாக இருந்தால் தாடியில் உள்ள எல்லா முடியும் நனைஞ்சிருச்சான்னு பார்க்கறது. 2 கைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதிகள், இது மாதிரியான பகுதிகளில் முழுமையா தண்ணி நனைஞ்சிருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இவர் ஒழுங்கா குளிச்சாங்க குளிப்பே கூடும். குளிப்பு ஒழுங்கா இல்லைன்னா அதோட இவர் செய்த ஒழுவும் கூடாது. அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நின்று தொழுதாலும் தொழுகை கூடாது. ஜும்மா தொழுதாலும் எந்த தொழுகையா இருந்தாலும் கூடாது. நாம் வேணா மெனக்கெட்டு வந்ததாக இருக்கலாம், நாம் வேணா சிரமப்பட்டதாக இருக்கலாம், நமது உள்ளத்துக்கு வேணா தியாகமாக தெரியலாம். ஆனால் அது தொழுகையாக ஆகலாம். கண்ணியத்தை கொடுத்தாங்க. தொழுகை சார்ந்த சட்டத்திட்டங்கள் சற்று நேரம் ஒதுக்கி அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று. இன்னைக்கு சில விஷயங்கள் வேற ஒரு குளிப்பு சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்கள்ல அது சம்பந்தமாக விரிவாக குளிப்பினுடைய பர்லுகள் என்ன, ஒழுவினுடைய பர்லுகள் என்ன, தொழுகையின் உள் பர்லுகள், தொழுகையின் வெளி பர்லுகள். ஒழுவுல 4 பர்லு இருக்கு. தொழுகையில வெளி பர்லுகள் 7 இருக்கு, உள் பர்லுகள் 6 இருக்கு. இந்த பர்லு தெரியலன்னா தொழுகையே கூடாது. வெளி பர்லுகள் 7 தெரிஞ்சு 7ஐயும் சரி பண்ணிட்டு தான் தக்பீரே கட்டணும். சரி, தக்பீர் கட்டியாச்சு. உள் பர்லுகள் 6 இருக்கு. அந்த 6ஐயும் நான் நிறைவேற்றிருந்தா தான் தொழுகையே கூடும். நான் வந்தேன், தக்பீரை கட்டினேன், நான் பார்த்த தொழுதேன், நான் பார்த்த எந்திரிச்சு போயிட்டேன், அது எந்திரிச்சு போயிட்டேன், அவ்வளவுதான். அது தொழுகை ஆகாது. அதுக்கு அல்லாஹ் கிட்ட நன்மை கிடைக்காது. அது பண்ணிட்டு சட்டங்கள் இழந்து ஒரு அவசியம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்கள்ல தொழுகை ஒழு சம்பந்தமான சட்டங்கள் சொல்லப்படும். அதே மாதிரி அந்த ஜும்மாக்கள் முன்கூட்டி வந்து அந்த சட்டங்களை அறிந்து அமல் செய்யக்கூடிய காட்டிட்டு எல்லாருக்கும் தந்துருவானாங்க. வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.